ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முலாம்பழம் அதிக விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிறு குறு விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் மற்றும் நிலப்போர்வைகளை மானியத்தில் வழங்கி விவசாயத்தை செழிக்க வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நன்றியை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செங்கவல்லி, சின்ன புனல்வாசல், தலைவாசல், தம்மம்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏராளமான ஏக்கர்களில் நவீன முறையில் முலாம்பழம் சாகுபடி செய்யப்படுகிறது. பயிர் நடவு செய்வதற்கு முன்பு விவசாய நிலத்தில் நிலப்போர்வையால் ஆன பிளாஸ்டிக் பேப்பர்களை கொண்டு போர்த்தி அதில் விதைகள் நடவு செய்யப்படுகின்றன. நடவு செய்யப்பட்டதிலிருந்து 60 நாட்களுக்குள் காய் விளைச்சலுக்கு தயாராகி விடுகிறது. பின்னர் அறுவடை செய்யப்படும் பழங்கள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படும் போது கிலோ ஒன்றுக்கு 15 முதல் 20 ரூபாய் வரை கிடைக்கிறது. இதனால் குறுகிய காலத்தில் 1 ஏக்கருக்கு 50,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கிறது. இந்நிலையில் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முலாம்பழம் அமோக விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறுகிய கால பயிர் பண்ணியிருக்கிறேன். நான் 60 நாளுக்கு முலாம்பழம் 60 நாள்னால இதில் சொட்டு நீர் ட்ரிப்பு கொடுத்துருக்கனால மேலே நிலப்போர்வை கொடுத்துருக்கனால குறுகிய கால பயிருக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. முலாம்பழம் குறுகிய கால பயிர், இது ரொம்ப சீக்கிரம் விளையக்கூடிய பொருள். கவர்மெண்ட் சொட்டு நீர் பாசனமும் நிலப்போர்வையும் கொடுத்ததுனால சிறு விவசாயிகளுக்கு ஒரு சௌகரியமாக இருக்குது. இது பணப்பயிரை குறுகிய காலம் ஒரு 2 மாதத்தில் இந்த அறுவடை பண்ணி லாபத்தை பார்க்கலாம். இது கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி.